ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் ஃப்ராக்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இஃப் இந்த வீடியோவ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ரியாக்ட்டோட சீரிஸ வந்து ஃபர்ஸ்ட்லருந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் போய் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, fragment.jsன்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ஆரோ ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்றேன். கான்ஸ்டன்ட் fragment to arrow ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் அண்ட் தென் இதில் ஒரு div இதில் h1 டேக்ல வந்து react fragmentsன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃப்ராக்மெண்ட். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் காம்பனண்ட்டை app.jsல வந்து இம்போர்ட் பண்ணலாம். இந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து காம்பனண்ட்டை வந்து இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சைட்டில் வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்டுன்னு சொல்லி ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரெண்டர் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்டுன்னு சொல்லி ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு கீழே ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் h2ல வந்து ரியாக்ட் சைட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம 2 சைல்டு வச்சுருக்கோம் ஒரு பேரண்ட்குள்ள. ஸோ இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவ்வை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேயா? ஒரு பேரண்ட்டுமே இல்லாம நான் வெறும் இந்த h1 டேக்க மட்டும் போட்டேன்னா, இது எரர் அடிக்கும். பிகாஸ் JSX எக்ஸ்பிரஷன்ல வந்து வேலிடா எப்பவுமே ஒரு பேரண்ட் இருக்கணும். எத்தனை சைல்டு வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு காமனா ஒரு பேரண்ட் இருக்கணும். இல்லையா? இதுதான் வந்து ரூல் ரிட்டர்ன்குள்ள. இப்ப நம்ம இதுக்கு இப்ப நம்ம போட்டிருக்க டிவ் வந்து நம்மளோட இன்ஸ்பெக்ட்ல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் சைட்டுக்கும் மேல காமனா ஒரு டிவ் இருக்கும். இல்லையா? இப்ப இங்க பாருங்க. டிவ்வுக்குள்ள ரியாக்ட் இங்க ஒரு டிவ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் இங்க நம்ம குடுத்துருக்கோம். இப்ப சில சினாரியோஸ்ல எனக்கு இந்த HTML தேவையில்ல. எனக்கு வந்து உள்ள இருக்க கன்டென்ட் மட்டும் தான் வரணும். எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு பேரண்ட்டும் ஆட் ஆகக்கூடாதுன்னா, அந்த டைம்ல நீங்க react டாட் ஃப்ராக்மெண்ட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இத நீங்க இங்க க்ளோஸும் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இன்ஸ்பெக்ட்ல பாருங்க. டிவ் இல்ல பார்த்தீங்களா? 2த்துக்கும் காமனா நம்ம ஒரு பேரண்ட் வந்து குடுத்துருக்கோம் இங்க ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ன்ட்டு. ஆனா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது இங்க தெரியாது. பிகாஸ் நம்ம ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு HTML யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது இங்க வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன் செகண்ட் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியே நான் காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து table.jsன்னு சொல்லி நான் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். சரியா? இப்ப இதுல அதே மாதிரி இம்போர்ட் பண்ணலாம் ரியாக்ட்ட. நான் என்ன பண்றேன்னா, இந்த இந்த இதுலேருந்தே இந்த ஃபங்ஷன காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான். வேற எந்த பர்ப்பஸ்க்காகவும் இல்ல. உங்களுக்கு கன்டென்ட்லாம் டைப் பண்ணி அது ரொம்ப நேரம் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இத இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு டேபிள வந்து ஃபார்ம் பண்ணலாம். HTML கன்டென்ட். டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் வரும். டேபிள் க்ளோஸ் பண்ணியாச்சு. டேபிள்க்குள்ள tBody. tBodyக்குள்ள tr. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த tr-க்குள்ள ஒரு காம்போனன்ட்ட இம்போர்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், இன்னொரு columns.jsன்னு சொல்லி இன்னொரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கருந்து இத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன். டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். எந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த HTML தேவையில்லன்றதுக்காக. ஸோ columns காலம்ஸ். ஸோ இங்கேயும் காலம்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா? டிவ் வந்து ஒரு பேரண்ட்டா வச்சு, அதுக்குள்ள வந்து சைல்டு வச்சோம். ஸோ அதே மாதிரி நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, டிவ் வந்து பேரண்ட்டா வச்சுக்கிறேன். இதுக்குள்ள td நேம் சும்மா டெஸ்டிங்க்கு நேம்ன்னு சொல்லி 2
சைல்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த காலம்ஸ் வந்து எங்க வரணும்? டேபிள் காம்போனன்ட்ல வரணும். ஸோ இந்த டிஆர்ல இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் காலம்ஸ் ஃப்ரம் காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க கால் பண்றேன். ஓகே. ஸோ இந்த காலம்ஸ இங்க கால் பண்ணியாச்சு. இந்த டேபிள வந்து நம்ம இங்க ஆப்ல வந்து கால் பண்ணோம் இல்லையா? ஸோ இம்போர்ட் டேபிள் ஃப்ரம் காம்போனன்ட். இப்ப இந்த டேபிள வந்து ஃப்ராக்மென்ட்க்கு கீழ கால் பண்றேன். ஸோ ஃப்ராக்மென்ட்ல என்ன கோடு இருக்கோ அது பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டேபிள்ல இருக்கிறதும் பிரிண்ட் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நேம்ன்னு வந்து வந்திருக்கு. ஆனா கன்சோல்ல பாருங்க, div cannot appear as a child of tr பிகாஸ் இதுக்குள்ள வந்து நம்ம divன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த சினாரியோல என்ன பண்ணலாம்னா, இப்ப divன்னு இருக்கு. இது வந்து கன்சோல்ல எரர் அடிக்குது. இது வந்து வேலிட் HTML இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த div நீங்க பேரண்டே இல்லாம குடுத்தாலும் ஒரு எரர் அடிக்கும். பிகாஸ் JSXக்கு ஒரு வேலிட் பேரண்ட் இருக்கணும். இப்ப இந்த மாரி டைம்ல நீங்க react.fragment யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப உங்களுக்கு ரொம்ப கிளியராவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த சினாரியோல நீங்க வந்து react.fragment வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நீங்க இத குடுக்கும்போது கன்சோல்ல இருக்க அந்த எரர் போயிடும். பிகாஸ் divன்றது நமக்கு அங்க பிரிண்ட் ஆகாது. ஓகே. ஜஸ்ட் கிளியர் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். கன்சோல்ல இருக்க எரர் போயிடுச்சா? divன்னு சொல்லிட்டு பிஃபோர் வந்துட்டு இருந்ததுல அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. அதே மாரி இப்ப நீங்க ஈச் TR உங்களுக்கு அந்த div வந்து இப்ப பிரிண்ட் ஆயிருக்காது. பிகாஸ் நம்ம மாத்திட்டோம். இப்ப react டாட் fragment மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோ கிடையாது. நீங்க எம்ப்டியாவும் ஓப்பன் பண்ணி, எம்ப்டியாவும் குளோஸ் பண்ணலாம். இதுவுமே வேலிட் தான். இதுவுமே ஒரு பேரண்ட்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். இது மாரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா HTML வேணான்னு நீங்க நினைக்கும்போது. பட் இதுல வந்து ஒரு கீலாம் பாஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க கீ அட்ரிபியூட் குடுக்க போறீங்க. அப்படின்னா, அது வந்து இந்த மாரி எம்ப்டியா யூஸ் பண்ணீங்கன்னா, பாஸ் பண்ண முடியாது. ஃபிராக்மென்ட் வச்சு நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ என்னோட வீடியோ வந்து மத்தவங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.